ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஏகேஎம் சமையலில் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறோம். அதுக்கு பாருங்கள், 3/4 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம். இது வந்து ஒரு 7-8 பேர் சாப்பிட்றதுக்கு செய்கிறோம். இது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் பட்டரு, நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். இதில் இது நல்லா ஊற்றினதுக்கப்புறம் பட்டர் போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த வெங்காயத்தை போட்டு இதில் வதக்குறோமா, கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும். இந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கிச்சு இந்த வெங்காயம். இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். போட்டுட்டு பாருங்க, நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற தக்காளியை இதில் போட்டுடணும். போட்டு இதை கலரிட்டு முந்திரி பருப்பும் இதிலே போட்டுடணும்மா. இதை பாருங்க, இந்த அளவுக்கு முந்திரி பருப்பு இதில் போட்டுடணும். போட்டு இதை வதக்கி ஆற வச்சு அரைக்கணும்மா. இங்கே பாருங்கம்மா, இதில் வந்து 2 பட்டையும் போட்டு வதக்கிக்கணும். இதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. இங்கே பாருங்கம்மா, கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இது. இப்போ இதை நம்ம வந்து ஆற வச்சு அரைக்கணும்மா. பாருங்கம்மா, இது வந்து இதில் அரைச்சி ஊற்றியாச்சு. இந்த கடாயில் ஊற்றியாச்சு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. இதில் வந்து 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 2 நான் வச்சுருக்கிறேன். இப்போ நான் இது வந்து 1/2 ஸ்பூன் இதில் இது நான் 2ம் ஒன்றா அரைச்சதுனால 1/2 ஸ்பூன் மட்டும் நான் போடுறேன். இப்போ இதில் தனி மிளகாத்தூளும் காஷ்மீரியும் நான் அரைச்சிருக்கிறேன், அதனால் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், கரம் மசாலா வந்து இது பாருங்கள் 1/4 ஸ்பூன் போடணும். அவ்வளோதாம்மா. இது நல்லா இது கலரி வரணும். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேம்மா அப்படின்ட்டு. இங்கே பாருங்கங்க, இந்த மாதிரி இது வதக்கணும். வதக்கிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஊற்றுங்க. அப்படி என்கிட்ட இல்லாதனால 1/2 டம்ளர் நான் பால் ஊற்றுறேன். இதில் பால் ஊற்றி இதை கலரிட்டே இருக்கணும்மா. இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அன்னைக்கு சர்க்கரை போடுங்க. சர்க்கரை போட்டு இதை கலரணும். பாருங்கம்மா, இந்த பாருங்க கிரேவி இப்படி ஆயிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலா. இந்த பன்னீரை நம்ம இதில் போட்டுடுறோம். பன்னீரை இதில் நம்ம போட்டுட்டு பாருங்க, கஸ்தூரி மெட்டி அது கொஞ்சம் தூவிடணும். வெண்ணெய் கடைசியில் கொஞ்சம் வெண்ணெய். பாருங்க, இந்த கலரிட்ட இதுதான் பன்னீர் பட்டர் மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த என் வீடியோவை பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.